வணக்கம் ராஜா. வணக்கண்ணா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வந்து யார் படம்? ஃபாசில் படம்னு சொன்னோம். ஆமாண்ணா, இது ஃபாசில் டைரக்ட் பண்ணுற படம். சரி. நிறையா நம்ம அவரோட பண்ணியிருக்கோம் படங்கள்லாம், நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஆகாய டே அப்பா, மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸு. இது என்ன சிச்சுவேஷன்? இது என்னென்னா, முதல் தடவையாக ஹீரோயின் ஹீரோயினுடைய வீட்டுக்கு வர்றா. வந்தால் அந்த வீட்டை பார்த்தா இவளுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அவள் காலடி எடுத்து வைக்கும் பொழுதே ஒரு பாடலோட இந்த கதவு திறக்குது. அந்த பாடலை தங்கச்சி, ஹீரோனுடைய தங்கச்சி பாடிட்டுருக்கா. அப்படி முள்ளமாக ஆச்சரியத்தோடு அந்த பாடலில் மெய்மறந்து அப்படி போனான்னு அப்படி ஸ்லோவாக அவளுடைய அக்காவை ஜாயின் பண்ணுறா. அதுக்கு அப்புறமா இன்னொரு சகோதரி ஜாயின் பண்ணுறா. அப்புறம் ஹீரோ ஜாயின் பண்ணி பாடுறான். அப்புறம் அம்மாவையும் அப்பாவினுடைய முகங்களை பார்த்த உடனே இவளுக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கனவு உலகத்துக்கு போன மாதிரி ஒரு உணர்வுக்கு வர்றா. சரி. அந்த பாடல் முழுவதுமே இவ ஒரு கனவு உலகத்துக்கு போயிட்டு வெளியில் வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தணும். இதுதான் இந்த பாடலுடைய சிச்சுவேஷன். பின்னிருப்பியா மட்டு போடு. தானே நானே நானே நனநானா ரொம்ப அற்புதையா. தானே நானே எனக்கு பிடிச்ச ராகம். ஆமாம். நானே நனே நானா. ஸ்ரீ முகுந்தா பேசவா, அதான் ஸ்ரீ முகுந்தா கேசவா, நான் உன் புகழ் பேசவா. எப்படி இருக்கும்? ஸ்ரீ முகுந்தா கேசவா. சரி. ஸ்ரீ முகுந்தா கேசவா, நான் உன் புகழ் பேசவா. நான் உன் புகழை பேசவா. அளவுக்கு எவ்வளோ வேண்டியிருக்கு. நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. நான் பாட்டில் பேசவான்றது பாடவான்னு இருக்கணும். கேசவான உடனே இயல்புத்தோட பேசவான்னு போட்டேன். அப்படியா? இல்லை பாடவான்னு போட்டால் கேசவா ஆடவான்னு போடணும். அது நல்லா இருக்காது. இப்போ பாரு, ஒரு நிமிஷம் இன்னும் ஒரே ஒரு தடவை பாட சொல்லுறேன். தானே ஒரு தடவை வேணுண்ணா, நான் இருந்த 1000 வாட்டி பாடுறேன். தானே நானே நானே நனே நானா. இது பாரு, இது எப்படி இருக்கு பாரு. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஆண்டாள் பாசுற மாதிரி இந்த சங்க பார்த்து கேட்பாங்க. சொல்லாடி வெண் சங்கே. ஆமாம், கற்பூரம்னு கற்பூரம் நாரமோ கமலப்பூ நாரமோ ஆண்டாள் பாசுரம். ரொம்ப நல்லா இருக்கு. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. ரொம்ப நல்லா இருக்கு. காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. நனனா தனனே தனநானா நனனா தனனே. அவன் வாய் குழலில் அழகாக. நீங்களே நல்லா பாடுறீங்க. அப்படி இருக்கலாமா? யார் கேட்கறது? நீ தான் கேட்கணும். அவன் வாய் குழலில் அழகாக. அவன் ஏதாவது முழு வரியை சொல்லிடுறேன். காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா, அவன் வாய் குழலில் அழகாக, அமுதம் ததும்பும் இசையாக. ரொம்ப நல்லா இருக்கு. பாடி பார்த்துக்கிறேன். டியூன் சரியா வருதான். அவன் வாய் குழலில் அழகாக, அமுதம் ததும்பும் இசையாக. அப்புறம் தனனா நனனா நனனா நனனே நனனா 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 நனனே. காற்றில் வரும் சரியா இருக்கு. அவன் வாய் குழலில் அழகாக, அமுதம் ததும்பும் இசையாக, மலர்ந்தாய் நடந்தாய் அலைபோல் மிதந்து காற்றில் வரும் கீதமே. சரியா இருக்கா பாரு. மலர்ந்தாய் நடந்தாய், மலர்ந்தாய் நடந்தாய் அலை போல் மிதந்து காற்றில் வரும் கீதமே எல் கண்ணனை அறிவாயா. பசு அறியும் அந்த சிசு அறியும், பாலை மறந்து அந்த பாம்பறியும். பசு அறியும் அந்த சிசு அறியும்,
அறியும் வருந்தும் உயிர்க்கு வருந்தும் உயிர்க்கு ஒரு மருந்தாகும் இசை அருந்தும் முகம் மலரும் அரும்பாகும் இசையில் பயனே இறைவன் தானே காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. ஸ்ருதி அந்த அன்னை என்பேன் அதற்கேற்ற லயம் எந்த தந்தை என்பேன் ஸ்ருதி லயங்கள் தன்னை சுற்றும் ஸ்வரங்கள் எல்லாம் உறவாக அமைந்த நல்ல இசை குடும்பம் திறந்த கதவு என்றும் மூடாது இங்கு சிறந்த இசை விருந்து குறையாது இது போல் இல்லோ எது சொல் தோழி பாமாரேகா ரேக ரேக நேரா தனி பாமா